ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. சரிங்க. பராசக்தி திரைப்படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தணிக்கை குழுலாம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராசக்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா பராசக்தி மட்டும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி பாக்குறது? இல்ல, எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட எதுக்கு இருக்குன்னா எனக்கு புரியல. இல்ல, மத்திய அரசு வந்து குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா ரெட் ஜாயிண்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்க எதிரியா பார்க்குறோம் திமுகவை. அப்போ சொல்றவங்க வந்து அது யார் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மண்டையில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட்டு எல்லாமே பேசிட்டு நீங்கள் ரெட் ஜாயிண்ட்டுக்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னென்ன பசிக்குதுன்னு பார்க்கறது இல்லை. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்க சொல்ல ஒரு உச்சப்பட்ட நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிவராத சூழ்நிலையில ஒரு ஆக்ட்ரஸா நீங்க as an actorங்கிறது வேற. ஆனா நான் எல்லா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல், சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஆந்திர உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல வந்து எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சாந்திர வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? படம் ரிலீஸ் ஆகல. நான் வந்து ஒரு விஜய் ரசிகையா சொல்லும் போது வருத்தம் தான். என் குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அது எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய உலகமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜயும் மணிரத்னம் சாரும், இதுதான் அவளுடைய உலகமே அவள் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலன்னா அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு ஃபேனா நானும் வருத்தப்பட்டேன். ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லா படத்துக்கு நான் சொல்றேன். அண்ட் யார் வந்து இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். கடைசி நேரத்துல வந்து தமிழக முதல்வரும் திமுகவினரும் காங்கிரஸரும் எல்லாரும் சேர்ந்து அதுதான் நான் சொன்னேன். ஒரு இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்ப ஜனநாயகத்தை வந்து நீங்க தடை வந்து இவங்க விதிச்சிருக்காங்க சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுனால தான் நீங்க ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணல. அப்புறம் பராசக்தி உங்க மகன் தானே படத்தை ரிலீஸ் பண்றாரு ஆல் ஓவர். ரெட் ஜாயிண்ட் தானே உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி முதலமைச்சர் தானே ரிலீஸ் பண்றாரு. அவருடைய கம்பெனி தானே ரெட் ஜாயிண்ட். அப்புறம் மத்திய அரசாங்கம் எப்படி ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணணும்? நாங்க அதான் கேட்கிறேன். தடை வைக்கணும்னா முதல்ல அந்த படத்துக்கு தானே தடை வைக்கணும். மத்திய அரசுக்கு இதுல கை இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் அதுதானே தடை வைப்போம். ஆனா மாநில முதலமைச்சர் அவர்கள் அது கூட யோசிக்காம வாய்க்கு வந்தபடி வாயை கூசாம மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ திமுகவினரும் முதல்வரும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ விஜய் வந்து இப்போ இடி ரெய்டு, சிபிஐ போல தணிக்கை குழுவும் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரகுபதி சார் சரி, நான் வந்து திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எந்த அளவுக்கு திமுக மக்களை ஏமாத்துவாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 வருடங்களாக மக்களை ஏமாத்துற வேலை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதே வந்து ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்கள பத்தி யோசிக்கல. இதே நம்மளுடைய தூய பணிகார வேலையை பார்க்குறவங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது அப்போ வந்து பார்க்கல. இதே வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னா அப்போ தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. 6 மாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி மீண்டும் ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எலெக்ஷன், இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பொங்கல் வரலையா, இதுக்கு முன்னாடி தீபாவளி வரலையா? ஆனா இந்த தேர்தலில் மட்டும்தான் ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. போன தேர்தலில் என்ன, போன பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க? 3000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுக்கல. அப்போ அவங்க ரேஷன் கடையில வந்து கார்டுல வந்து ரேஷன் வாங்கலையா மக்கள்? அப்போ வந்து பெண்களுக்கு பிரச்சனை வரலையா? அப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு அவருக்கு தோணலையா? இப்போ மட்டும் ஏன் அது தோணுது? எலெக்ஷன் நேரத்துல நீங்க 1000 போய் மறுபடியும் சொல்லி மக்கள் ஏமாத்துற வேலை பார்ப்பீங்க.
ஸோ திமுக காரங்க இப்படி சொன்னாங்க, இல்லை காங்கிரஸ்காரங்க ஒரு ஊழலோட கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்கு. ஸோ ஊழலோட கூட்டணியில இருக்கும்போது நீங்க கைகொத்தி நாங்க மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தோம் இத்தனை வருடங்களாக, மீண்டும் அது மட்டும்தான் செய்வ சொல்லும்போது திமுகவும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்களோ அது காதலியே வாங்கக்கூடாது. ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், சிம்பிள். விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜர்படுத்தணும். அது அவர் தானே சிபிஐ விசாரணை கேட்டாரு. கரூர் பிரச்சனை வரும்போது முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது யாரு? நாங்க கேட்டோமா? அவங்க வந்து முதல்ல சிபிஐ விசாரணை நடத்துங்க சொன்னது விஜய் அவர்கள் தானே. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, சிபிஐ விசாரணை வந்திருக்கு, பார்த்துட்டு வரட்டுமே. அவர் மேல தவறு இல்லைல்ல. அப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு? இது முழுக்க காரணம் திமுக அவர் சொன்னார்ல. அப்ப இன்னைக்கு திமுக காரங்களே உடனே விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல அதனால தான் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு இது வந்து சிபிஐ வந்து அவர் மேல ஆவி விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு, சிபிஐ விசாரணை நடக்குது, அவர் ஆஜராகி வருவாரு, அவ்வளவுதான். நீங்க வேற 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 ஏதாவது இருந்தா கேளுங்க. விஜய் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் அப்போ 5 வருஷமா மக்கள் வந்து படிக்கல. அதுதான் நான் கேட்கிறேன். தேர்தல் நேரத்துல உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? வந்த அன்னைக்கு ஏன் கொடுக்கல? வந்த 21ல வந்தீங்க ஆட்சிக்கு, அப்ப ஏன் கொடுக்கல? 2022ல கொடுத்தீங்களா? 23ல கொடுத்தீங்களா? 24ல கொடுத்தீங்களா? இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா எலெக்ஷன் இருக்கு. எலெக்ஷன்ல மக்களுக்கு வந்து எப்படியாவது ஏமாத்தணும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணலான்னா ஒரு அந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் கட்சி ஜெயிக்கணும், தனிப்பட்ட முறையில யார் ஜெயிக்கிறாங்கன்னா முக்கியம் கிடையாது. எங்க இல்லைங்க, அது நம்மளுடைய தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்க முடிவு பண்ண மாட்டோம். பிரதமர் வந்து தமிழகம் வரது உறுதி ஆயிருக்கு, சென்னை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வேற எங்க போகலாம்? இல்ல அது அங்கிருந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு தகவல் வரும். அது பத்தி நான் இப்போ பேச முடியாதுங்க.